பாருங்கள், லூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வைக்க போகிறோம். லூக்கல் சாம்பார். லூக்கல் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். இதில் வந்து 1 டம்ளர் துவரம் பருப்பு கழுவி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துடலாம். லூக்களையும் பருப்பில் ஒன்றா சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதான் அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விடலாம். குக்கர் மூடி போட்டுடலாம். வெயிட்டு போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரட்டும் பாருங்க. பாருங்க, 3 விசில் வந்துருச்சு. குக்கரை இறக்கிடலாம். இறக்கிடுவோம். இப்போ சாம்பார் தாளிக்க சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி சூடாகட்டும். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க. கடுகு பருப்பு 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு சேர்க்குறேன். அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூடு பாருங்கள், ஒரு 15 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுலாம் பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை பாருங்கள். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா கலர் மாறந்தட்டுக்கு வதங்கி வரட்டும். ஒரு 3 வரமிளகாய் பாருங்கள், சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வெள்ளைப்பூடு வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கி விட்டுலாம் பாருங்கள். இப்போ வேக வச்ச பருப்பு, தக்காளி, பெருங்காயத்தூள் குக்கரில் வேக வச்சோமா, லூக்கல் ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுலாம் பாருங்கள். கொஞ்சம் குக்கரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். குக்கரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் போதுமானு பார்த்துக்கலாம் பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொதிக்கட்டும். கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் பாருங்கள். ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன். இது ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு கரைச்சிக்கலாம். குழம்பு கொதிக்கும், புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒன்றா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த புளியை ஊற்றிடலாம். ஒரு கிண்டு கிண்டி விட்டலாம். ஒரு 5 நிமிஷம் இப்போ புளி ஊற்றிருக்கனால நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பரான சுவையான லூக்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தலை, அவ்வளோதான் பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஒரு கிண்டு கிண்டி விட்டலாம்.
சாம்பார்